ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது மூணாவது டீமாக அமித் அவர்களுடைய டீம் இப்போ தான் களம் இறங்கினாங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே முற்றிலும் கோணல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்து வசமாக சிக்கியிருக்காங்க. அதில் ஒரு பெரிய ரூல்ஸ் பிரேக் பண்ண உடனே பிக் பாஸே வந்துட்டு அந்த டாஸ்க்கை பாதிலே நிறுத்தி வச்சுட்டாரு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் கேமில் வந்துட்டு இந்த வாரம் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு டாஸ்க் டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் 2.0 செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட்டில் வந்து நம்மளுடைய விக்ரம் அந்த டீம் வந்துட்டு சூப்பராக வந்து 2.5 மணி நேரம் அவங்க தான் ஆக்சுவலாக முன்னோடி. அது மூலமாக தான் வந்து விஜய் பதவி மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு தெளிவு கிடச்சிது. சரிங்களா? அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக பண்ணாங்க. இப்போ ரெண்டாவதாக போன நம்ம விஜய் பார்வதி பார்த்திங்கன்னா இன்னும் டைமிங் சொல்ல கண்டிப்பாக. ஆனால் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும், 15 நிமிஷம் அந்த மாதிரி மேக்ஸிமம். ஆனால் நம்ம கமருதி வந்து 6 நிமிஷம் 7 நிமிஷம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ மூணாவதாக இவங்க போகிறாங்கன்னா இவங்க இதில் 4 பேர் மொத்தம். கானா வினோத், அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா, திவ்யா, அமித் வந்துட்டு சூப்பரான ஒரு பர்சன், டென்ஷன் ஆகாத பர்சன். கரெக்டுங்களா? அதே மாதிரி சாண்ட்ரா வந்து சூப்பராக டான்ஸ் பண்ணுற பர்சன். கரெக்டுங்களா? திவ்யா வந்துட்டு கரெக்டாக பாயிண்ட்டாக திங்க் பண்ணுற பர்சன், டான்ஸ் வராத பர்சன். கரெக்டுங்களா? வினோத் வந்து டென்ஷன் ஆகிற பர்சன். இப்போ டென்ஷன் ஆகிற பர்சன் வினோத் வெளியில் இருக்கார். டென்ஷன் ஆகாத பர்சன், நல்ல திங்கிங் பவர் இருக்கிற அமித் உள்ளே இருக்கார். நல்லா டான்ஸ் ஆடுற பர்சன், சூப்பராக எல்லாத்துக்கும் நளினமாக. இப்போ விஜய் பார்வதி வந்து மின்சார பூவே அதுக்கு அழகாக பழங்க பாருங்கள். அதே மாதிரி இவங்க அதை விட பயங்கரம் பண்ணக்கூடிய ஆள். இவங்க வெளியே இருக்காங்க. டான்ஸை ஆட தெரியாத திவ்யா உள்ளே இருக்காங்க. எப்படி இந்த ஜெயிக்க முடியும்? ஸ்டார்டிங்கே தப்பு. இது ஏன் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா இப்போ பார்வதி டீமும் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அப்படின்போது எவ்வளோ சூப்பராக பண்ணணும். ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதுமா? அந்த ஆள் கரெக்டாக அனுப்ப வேண்டாம். ஏன்னா 2 பேருக்கும் டான்ஸ் ஆட தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு போட்டாங்கன்னா கொக்கரக்கோ சூப்பராக அப்படி பண்ணிட்டாங்க. விஜய் சாங் இப்படி போட்டாங்க, பண்ணிட்டாங்க. அப்புறம் அழகு நீ நடந்த அது வந்து ரஜினி மாதிரி பண்ணாங்க. இப்போ மூணாவது பாட்டு பார்த்தீங்கன்னா கன்னித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணா. இந்த பாட்டை வந்து அவங்களால ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் தான் அது ஒரு ஸ்டெப்பு ஒன்று வரும். அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு இந்த படகுல ஓட்டி போகிறோம். இதுதான் அதில் இருக்க சிக்னேச்சர் ஸ்டெப்பு. வேறு வழியே கிடையாது. அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. அமித் வந்து கரும்பு துப்புறாரு 2 கரும்புக்கு அடித்து துப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். துப்பிக்கிட்டே இருக்காரு. எதுக்காக ஒரு அந்த கரும்பை சொல்கிறேன்னு தெரியல. கட்டெரும்பு கண்ணான்னு சொல்லியிருக்காங்க. கரும்பை எதுக்கு சொல்கிறாரு அவர் தெரியல. அவங்க கன்னித்தீவுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு ஆனால் வச்சு செய்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் பார்வதியிலேருந்து எஃப்ஜிலேருந்து பூம் 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 டே அந்த பாட்டை பாடுறாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? நடுவில் வந்துட்டு வினோத் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த பாட்டு பாடுறாங்க. அவரு சேர்ந்து அதை பாடுறாரு. மைண்ட் அங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வரான் பூச்சானே அதையும் பாடுறாரு. இவரும் ரயில் வண்டியில் அப்படின்றாரு. மைண்டு மாறுது. அவரை தூக்கி அழகாக உள்ளே போட்டு திவ்யா தூக்கி வெளியே போட்டு, திவ்யானா கொஞ்சம் பயம் வேறு இருக்கும். அவளை சீக்கிரத்தில் வச்சுக்க மாட்டாங்க. என்னத்தான் சொல்கிறது? இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு 2 பாட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மூணாவது பாட்டுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. சரிங்களா? என்ன பண்ணுறாரு? டக்குன்னு இவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க? ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு போகிறாரு. அங்கே பாட்டை நிறுத்திட்டாங்க. அவங்க கீழே படுத்துட்டாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அது பெரிய ரூல்ஸ் பிரேக். ஆக்சுவலாக பிக் பாஸ் முதலே சொல்லிட்டாரு, பிளாஸ்மா முன்னாடி உட்காந்து தான் கேட்கணும் அப்படின்னு. அங்கே போனார். அங்கே திங்க் பண்ணிகிட்டே இருந்தார். எதுவும் அகப்படலை. ஸ்ட்ரைட்டாக ஆக்டிவிட்டி யார் போகிறாரு? ஓட்டு கேட்குறதுக்கு. கேட்டால் வந்து தெரிஞ்சிடுமா? அதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் போன சொன்னால் நடுவில் கேப் போட்டு அந்த பக்கம் ஒரு டோரு இந்த பக்கம் ஒரு டோருன்னு சவுண்ட் ப்ரூஃபோடு வச்சுருக்காங்களே. இவர் அங்கே போகிறார். பின்னாடி எஃப்ஜி கமருதி எல்லோரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வரக்கூடாது. அங்கே ஒரு சண்டை நடக்குது. என்ன நீ வரக்கூடாதுன்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு கானவனத்தை அங்கே வரும்போது பிக் பாஸ் சொல்கிறாரு, கானவனத்தை வந்துட்டாரா, பாட்டை நான் நிறுத்தி வச்சுருக்கேன் போடலாமான்னு கேட்குறாரு. சரி, தேவையா இது? இப்போ டைமிங் போயிட்டுருக்குல்ல, புரியுதுங்களா? டைமிங் வேறு தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் பாட்டு வேஸ்ட் ஆகும், இவரோட மைண்டும் டிஸ்ட்ராக்ட் ஆகும். தேவையில்லாதது. அதனால தான் வந்து நடுவில் சாண்ட்ரா வந்து கத்துனாங்க, அதை மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு. ஸோ இது எப்படியோ இப்போ போயிட்டே இருக்குது. பாவமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஆனால் கண்டிப்பாக செகண்ட் ப்ளேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.